வல்லமை வெளிப்படுகிற சபைகளுக்குத்தான் போக வேண்டுமா? வல்லமை உள்ள சபைகளுக்குத்தான் செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் கிறிஸ்தவத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற சகோதரன் மோகர்சி லாசரஸ் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் சொல்லும் வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் ஒரு பொருட்டல்ல, இயேசுவே எல்லாம், நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்றுதான் இன்றளவும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வல்லமையான அல்லது வல்லமையுள்ள அல்லது வல்லமை வெளிப்படுகிற சபையை தேடி செல்வீர்கள் என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். அற்புதங்களோ அடையாளங்களோ நடப்பது என்பது ஊழியக்காரனுடைய கருத்தில் அல்ல, அது விசுவாசியினுடைய கையில் இருக்கிறது. ஊழியக்காரன் இரண்டாவது பட்சத்தில் இருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசம் முதலாவது இடத்தில் உள்ளது. ஊழியக்காரனிடத்திலும் வல்லமை உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் விசுவாசிகளுடைய விசுவாசத்தையே கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக கிறிஸ்தவ சமுதாயம் இயேசு தாம் வளர்ந்த ஊரில் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்கள் அங்கே செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தை குறிப்பிடத்தக்கது. சகோதரன் மோகர்சி லாசரஸ் அவர்கள் சொன்ன சாட்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருமுறை ஏசன்னா என்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்படியாக சென்றபோது கால்கள் ஊனமுற்ற ஒரு வாலிபன் அவரிடத்தில் வந்து தனக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்டான். அப்பொழுது ஏசன்னா அவர்கள், நான் பிரசங்கம் பண்ணி முடித்து வந்து உனக்காக ஜெபிக்கிறேன், அதற்கு முன்பதாக நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொன்னபோது அந்த வாலிபன் சொன்னான், நான் அதுவரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது, நான் செல்ல வேண்டிய பஸ் அதற்கு முன்பதாக சென்றுவிடும், அதனால் நீங்கள் இப்பொழுது எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது ஏசன்னா அவர்கள் மறுக்க முடியாமல், நான் உனக்கு என்னத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற சந்தேகத்தோடு அவனிடத்தில் கேட்டபோது அவன் சொன்னான், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று, அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்னான். அதை கேட்ட ஏசன்னா அவர்கள் ஜெபித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். அப்பொழுதே அவன் கால்கள் ஊனம் குணமடைந்தது. அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாலிபன், அந்த ஊனமுற்றவன் தன்னுடைய சுகத்துக்காகவோ தன்னுடைய கால் முடம் நீங்குவதற்காகவோ ஜெபிக்க வேண்டவில்லை, பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்தான். அதற்காக ஏசன்னா ஜெபித்தார். அவனுடைய முடம் நீங்கினது. நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய முடம் நீங்கி குணமாகும், அவன் சுஸ்தமாவான், அவன் எழும்பி நடப்பான் என்கிற அந்த விசுவாசம் ஏசன்னாவுக்கே கிடையாது. அது அந்த வாலிபனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் அவனுக்கு செய்த அற்புதம் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகளே, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்பது உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களுக்கு நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.